ஜோஸ். சாம். நல்ல வேலை ஜோஸு, நம்ம பரலோகத்துக்கு வந்துட்டோம் ஜோஸு. நான் கூட செம பயத்தில் இருந்தேன். மரண பயம்னா என்னன்றது எனக்கு ஆண்டவர் காட்டாமையே எனக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆமாம் சாம். சாமி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் தெரியுமா? ஆமா ஜோசு, பரலோகம் ஜோசு. ஐயோ சாமி, பரலோகம் சாமி. ஆமா ஜோசு, பாரு தூதர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க பாரு ஜோசு. தூதர்களா? ஆமா ஜோசு. சரி சாமி, தூதர்கள். அப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாமி. ஆமா, என்னென்னமோ நினைச்சோம் பரலோகத்தை பத்தி, ஆனா சொல்ல வார்த்தையே இல்லை சாமி. அவ்வளோ சூப்பரா இருக்கு சாமி பரலோகம். ஜோசு. ஜோசு, உனக்கு என்ன ஆசை இப்போ தூதர்களை பார்க்கறது? எனக்கு நிறைய ஆசை இருக்கு சாமி. ஆனா எனக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நிறைய பேர்த்த பார்க்கணும் சாமி. எனக்கு மோசே தாத்தா, ஆபிரகாம் தாத்தா இவங்களெல்லாம் பார்க்கணும் ஜோசு. சாமி அப்படி எனக்கு தாவீது, அப்புறம் உரியா, நிறைய பேர்த்து பார்க்கணும் சாமி. சரி ஜோசு, ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பாவை பார்க்கணும் ஜோசு. ஆமா ஆமா சாமி, பார்க்கணும் சாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜோஸும் சாமும் உம்முடைய மிகப்பெரிய ரட்சிப்பின் நிமித்தம் பரலோகம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். வாருங்கள், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரர்களே, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் போய் பிரவேசியுங்கள். என் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே தங்கி மகிழ்ந்திருங்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தரை பணிந்து தொழுது கொள்ளுங்கள், அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துங்கள். சென்று இளைப்பாருங்கள். அம்மா சாமி, யார் இவரு இந்த கத்துக்கு அதிகம் இருக்காரு? ஆமா ஜோசு, நான் கூட ஆண்டவர் சொல்றத பார்த்து எவ்வளோ ஜாலியா இருந்தேன். திட்டுறாரு, பயமாயிருச்சு ஒரு மாதிரி. சாமி எனக்கு அவரோட குரலை கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஏசப்பா கூட ஏதோ பொறுமையா தான் பேசுறாரு. இவரமோ வாருங்கள் போருங்கள் அங்கிட்டு ஓடுங்கள் அப்படின்றாரு. பயமா இருக்கு சாமி. ஏசப்பா ரொம்ப பிரகாசமா இருந்தாரா, அதனால அவரோட மூஞ்சி எனக்கு அவ்வளோதான் கிளியரா தெரியல. உனக்கு தெரிஞ்சா யார் இவரு? இவர் பேரு சகரியான்னு நினைக்கிறேன். சகரியாவா? ஆஹா, செப்பனியா. ஏய், சகரியாவா செப்பனியாவா? இல்ல செப்பனியாவே தான். தெரியுமா? தெரியும். காலைல கூட எனக்கு பசிக்குதான் திராட்சை ரசம்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்னது, செப்பனியா திராட்சை ரசம் கொடுத்தாரா? ஆமா ஜோசப், அப்பவும் திராட்சை ரசம் பைபிளே போட்டிருக்கு. நானும் செப்பனியா பத்தி படிச்சிருக்கேனே, இந்த மாதிரிலாம் எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. ஆமா, நீங்க யாரு? தம்பி, இவ்வளவு நேரம் நீங்க செப்பனியான்னு ஒருத்தர் பேசுறீங்கல்லப்பா. ஆமா, அந்த செப்பனியாவே நான் தான்ப்பா. நீயா? எங்கவே தம்பி, நான் எங்கப்பா உனக்கு திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தேன்? இல்லைங்க செப்பனியா, மத்தேயுல திராட்சை ரசமும் போட்டுருந்துச்சு, அதனால ஏதோ குழம்பிருச்சு செப்பனியாங்க. ஆமா, நீங்க எப்படி பரலோகத்துக்கு வந்தீங்க? அரைகுறையா பைபிளை படிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பைபிள் டெஸ்ட்டும் பைபிள் கிளாஸ் வைக்கிறேன், வாங்க. செப்பனியா வேணா செப்பனியா, வாங்க போலாம். ஜோசு, இசாட்டி நம்ம பூமியிலே ஒழுங்கா பைபிளை படிச்சிருக்கலாம். பரலோகத்தில் டெஸ்ட் எழுதுறோம் பார்த்தியா ஜோசு? இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நான் ப்ரோ ரொம்ப ஜாலியா இருக்க. ஆமா ப்ரோ, ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் ப்ரோ. உன்னோட நான் ஜாலியா இருக்கேன் ப்ரோ. என்னங்க ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, பூமியில இருக்க போது பொறாம சண்டை ஏகப்பட்டது இருந்துச்சு ப்ரோ. காலைல 11 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன் ப்ரோ. எங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி எம்மா குப்பையே போடுங்கம்மா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க ப்ரோ. தூக்க கெடுதி ஆயிரும் ப்ரோ. ப்ரோ, இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? ஆமா ப்ரோ, சந்தோஷம். நான் சொல்றேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? இதான் என் பொண்டாட்டி வரலையே ப்ரோ. ப்ரோ, பொண்டாட்டியை பத்தி தப்பா சொல்லாதீங்க ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, பொண்டாட்டி இருந்தா கால் மேல கால் போட்டு கை அமுக்கி விடு கால் அமுக்கி விடு வேலை பண்ணலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க பொண்டாட்டினா நல்லதா? ஆமா ப்ரோ, மண்டவலி ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமாங்க ப்ரோ, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, கால் போட்டு உட்காரலான்னு. ஆமா, அவங்களுக்கு நம்ப பண்ணணும் ப்ரோ. வீட்டுக்கு வந்தா கால் அமுக்கி விடு கை அமுக்கி விடு, பாத்திரத்தை விளக்கு, அத விளக்கு இதை விளக்குன்னு பெரிய டென்ஷன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? மண்டை வெடிக்குது ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? ஆமாங்க ப்ரோ,
அதுல அப்படி அங்க இருக்கு பரலோகம் செம்ம சுதுத்து படுறோம் ப்ரோ. ப்ரோ ஜாலியா அல்லேலூயான்னு பாட்டே போலாம் ப்ரோ. ஜாலியா இருக்கு. நில்லுங்கப்பா. பூமியில உனக்கு நியமிக்கப்பட்ட தூதே நான் தான். என்னங்க தூதா சொல்றீங்க? நீயும் உன் பொண்டாட்டியும் சண்டை போடுவீங்கல்ல, ஆமா. அந்த சண்டையை எடுத்து கத்தட்ட சொல்லக்குள்ளாட்டி எனக்கும் போதும் போதும் ஆயிரும். எப்படியோ கிருபைனால பரலோகத்துக்கு வந்துட்ட. நான் வேற வேலை பார்த்துருவேன். அதனால நான் தான் உங்களோட ரொம்ப ஜாலியா இருக்கேன். போயிட்டு வரேன்ப்பா. ப்ரோ போங்கப்பா. அவர் கிடக்குறாரு என்ன ப்ரோ. அப்படி ப்ரோ பேசுற? நம்ம பரலோகத்துல வந்து ஜாலியா ஜாலியா சொல்லி அல்லேலூயா பாடி மனமே. ரியல் கேரக்டர் நம்ம பரலோகத்தில் அப்படி பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமாம் சாமி ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருக்கு சாமி எல்லாமே. ஜோசு, இங்கே ஒருத்தர் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காரு பார்த்தியா, அவர் யார் என்னன்னு நம்ம போய் பார்ப்போம். கேட்போம். ஆமா நீங்க யாரு? நான் தாங்க ஒரியா. உரியாவா? உரியானா ராஜாவா இருப்பாரோ? இருக்கலாம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு ராஜாவா இருப்பாரு. ஓஹோ. ஆமா நீங்க ராஜாவா? நான் ராஜாலாம் இல்ல, உங்க தாவீது ராஜா இருக்கார்ல. ஆமா தாவீது ராஜா. அவரோட போர் வீரன். போர் வீரனா? ஆமா. ராஜா இல்லையா? ராஜாலாம் இல்ல, நான் உங்க தாவீது ராஜா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? தாவீது என்ன பண்ணாரு? நான் சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிட்டாரு. என்னது தாவீது ராஜா கொலை பண்ணிட்டாரா? ஆமா, பரலோகம் தான் தெரியுது, சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிட்டாரு. சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிட்டாரா? ஆமா. இன்னும் புரியல. ஜோசு, உனக்கு ஞாபகம் இல்ல? தாவீது ராஜா பக்ஸேபால முடிச்சிட்டு இவர் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டாருல, அந்த உரியா. சாமு இப்போதான் சாமு புரியுது. அந்த பக்ஸேபால்னு சொன்னே புரியுது சாமு. தெரியுது நல்லா தெரியுது. அதை நான் திருப்பி நான் படிச்சேனே. தெரியுது தாவீது அங்க வச்சிருக்காரு பாயிட்ட. உரியா சாரி உரியா, உங்களை பத்தி நான் பைபிள்ல படிச்சேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உரியா. ஏங்க நீங்க வேற, நானே பரலோகத்துல வந்து நிம்மதியா ஜாலியா இருக்கேன், நீங்க திரும்ப ஞாபகப்படுத்தி விடுறீங்களா? சரிங்க ஓகே உரியா, சாரி உரியா. தாவீது ராஜா, தாவீது ராஜா. ஜோசு, தாவீது ராஜா இங்கிட்டு வராரு, இங்கிட்டு உரியா நிக்கிறாரு. இன்னைக்கு செம்ம சம்பவம் இருக்குது, இதை உட்காந்து பார்ப்போம். கண்டிப்பா பாக்குறோம் சாமு. தாவீது ராஜா வாழ்க, இஸ்ரவேலின் ராஜாவே வாழ்க, எருசலேம் மக்கள் விரும்பும் தலைவரே, வாழ்க, கோலியாத்தை ஒரே கல்லில் வென்ற வீரரே, வாழ்க. எங்கடா ராஜாவை பின்னாடி காணோம்? போயிட்டாரு. என்ன ராஜா பின்னாடி போய் நிக்கிறீங்க? இல்லப்பா, எதிரில் உரியா நிற்கிறாருப்பா. உரியா தானே நிக்கிறாரு, உங்க போர் வீரன் தானே, உங்க போர்ல நின்னு துணை செஞ்சாரு தானே. இல்லப்பா, இருக்கட்டும், நான் இங்கே அட நிற்கிறேன். வாங்க ராஜா, இருக்கட்டும்ப்பா. அட வாங்க ராஜா. உரியா மன்னிச்சிரு, நிப்பாட்டு தாவீது, மன்னிச்சிரு உரியா. நிப்பாட்டு தாவீது. உனக்கு போர் வீரன்ல, உனக்கு போராட தானே இருந்தேன், உனக்கு உனக்கு ஒரு நம்பிக்கையா தானே இருந்தேன். எனக்கு போய் இப்படி சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிட்டேயே, பழதம் பார்த்தா எனக்கே தெரியுது, எனக்கு போய் இப்படி நம்பிக்கை தோவை பண்ணிட்டேயே. மன்னிச்சிரு உரியா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆண்டவரும் என்னை மன்னிச்சிட்டாரு உரியா, நீ என்ன மன்னிச்சிரு உரியா. சரி எந்திரிங்க தாவீது ராஜா. பச்சைபாலன் புருஷனே வாழ்க. ஆண்டவரும் ஏய், சும்மா இருங்கடா. பூமியிலே தன்னை தாழ்த்துகிறவன் பரலோகத்தில் உயர்த்தப்படுவான். பூமியிலே தன்னை உயர்த்துகிறவன் பரலோகத்தில் தாழ்த்தப்படுவான். இதுவே பரலோகத்தின் நியதி. ஜோஸ், இங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்குது? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல அவனவன் செய்த கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறேன்னு சொல்றாருல. ஆமா சொன்னாரு. ஆண்டவர் எல்லாத்துக்கும் கிரீடம் தர போறாரு. கிரீடத்துல போறாரா? அப்ப நீ சொல்றத பார்த்தா இங்க இந்த ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் அதெல்லாம் காணோம். இங்க தேடின புஸ்தகம் இங்க இருக்கு, எல்லாரும் ஆயத்தமாகுங்க. எமில் வாருங்கள். என் மகனாகிய எமில், பூமியிலே நீ எனக்காக செய்த அனைத்து காரியத்தையும் நான் அறிவேன். நீ என்னை மகிமைப்படுத்தி நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீதியாய் செய்தாய். எப்படி எனில், உன் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் பசியிலும் தவிப்பிலும்
நீதியா என்னை பின்பற்றி அநேக ஆத்துமாக்களை என்னில் சேர்த்திருக்கிறாய். நீ எனக்கு செய்த நீதியான ஊழியத்திற்கு இதோ உனக்கென்று நீதியின் கிரீடம் வைக்கப்படுகிறது. யோவான் வாருங்கள். என் பிரியமான யோவானே, நீ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் பூமியிலே எனக்கென்று மகிமையான ஊழியத்தையும் மகிமையான காரியத்தையும் நடப்பித்தாய். என்னை மகிமைப்படுத்தி என்னை பரலோகத்திலே மேன்மைப்படுத்தினாய். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் எனக்கே மகிமையான ஊழியத்தை செய்தாய். மகிமையான ஊழியத்தை செய்த உனக்கு இதோ மகிமையின் கிரீடம். சாம் வாருங்கள். என் நேசகுமாரனே, எனது பிரியமான தாசனே, பூமியிலே உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஊழியம் மிகவும் கரடு முரடான ஊழியம். அதிலே எனக்காக வைராக்கியமாய் நின்று எனக்குள் அநேக ஆத்துமாக்களை சுமந்திருக்கிறாய். ஆத்துமாக்களுக்காக நீர் விட்ட கண்ணீர் ஒன்றும் தரையிலே வீணாவதில்லை. அந்த கண்ணீரெல்லாம் பரலோகத்தில் பேசப்பட்டது. சோராமல் வாடாமல் நீ செய்த ஊழியத்திற்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆத்தும பாரத்தை உனது பாரமாக கொண்டு செய்த ஊழியத்திற்கு இதோ உனக்கென்று ஜீவ கிரீடம் வைக்கப்படுகிறது. ஜோஸ் வாருங்கள். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, பூமியிலே நீ செய்த அநேக காரியங்களை நான் அறிவேன். பூமியிலே எனக்கென்று உன்னுடைய சோதனையின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் என்னை நினைவு கூர்ந்து உன்னுடைய சுவிசேஷ பாரத்தை புரிந்து உனது ஆத்துமாக்களுக்காக நீ பரிதபித்து என் சமூகத்தில் வந்து எட்டியது. பூமியிலே நீ செய்த காரியத்திற்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையானவைகளை பெற்றாய். இதோ வாடாமல் சோராமல் நீ செய்த ஊழியத்திற்கு இதோ வாடாத கிரீடத்தை உனக்கு வைக்கிறேன். கெவின் வாருங்கள். நான்லாம் பூமியில் இருக்கும்போது எவ்வளோ நல்லது பண்ணிருக்கு தெரியுமா? ரேஷன் கடை போயிருக்கேன், மளிகை கடை போயிருக்கேன். அதை விட வீட்டு வேலை ஃபுல்லாக நான் தான். சரி, அதை விட விடுங்க, ஆண்டவருக்கு அவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் சும்மா பாட்டாக போட்டிருக்கேன். யூடியூபே கலக்கியிருக்கேன். ஏதோ புதுசாக பெருசாக தரப்புறா போல, போய் பார்ப்பேன் வாங்க. வைங்க ஆண்டவரே, வைங்க. கெவின், நீ பூமியிலே செய்த அனைத்து காரியத்தையும் அறிவேன். சில காலம் மனிதருக்காகவும் சில காலம் உனது சுயத்திற்காகவும் பல காலம் எனக்காகவும் செய்தாய். ஏதோ ஒரு சில மக்களை ஆத்தும பாரத்தை கொண்டு என்னிடம் சேர்த்தாய். நீ செய்த பலனுக்கு கரங்களை நீட்டு. ஓ, கையிலே தெரியுங்களா? உனக்கென்று என்னாண்டவர் இது? எனக்கு கிரீடம் இல்லையா? அவனவன் செய்கைக்கு தக்க பலன் என்னுடனே கூட வருகிறது. உனது செய்கைக்கு தக்க பலன் இதுவே. அப்ப எனக்கு கிரீடம் தர மாட்டீங்களா? எனக்கு கிரீடம் இல்லையா? எனக்கு கிரீடம் இல்லையா? கிரீடக்காரன் பச்சா எதுவுமே தரல. என்னென்னமோ நினைச்சு வந்தேன். சே, இப்படி ஆயிடுச்சு. கெவின், ஆண்டவரே, எல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே. நான் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே. உங்களுக்கு யூடியூப்ல அவ்வளோ பாட்டு போட்டேன் ஆண்டவரே. கெவின், நீ கூட எனக்கு கிரீடம் தரல பார்த்தீங்களா? கெவின், யூடியூப்ல நீ ஊழியம் செஞ்ச அந்த செஞ்ச காரியம் உன்னை மகிமைப்படுத்தினது, உன்னை பெருமைப்படுத்தியது, உன்னை சார்ந்தவர்களை பெருமைப்படுத்தியது. என்னை அது மகிமைப்படுத்தவில்லை. உன்னுடைய சுயத்தின் பெயரில் நீ அநேக காரியங்களை செய்தாய். வேதத்தில் நான் சொன்ன ஆவியின் கனிகள் உனது ஆத்துமாக்களிடம் இருந்ததா? அன்பு எங்கே? சந்தோஷம் எங்கே? இச்சையடக்கம் எங்கே? மனிதனுக்கென்று அநேக காரியங்கள் செய்தாய். ஏதோ
கடைசி நாட்கள் வரைக்கும் நீ என்னை பின்பற்றி நடந்தாய். ஏதோ கிருபையின் பெயரில் உனக்கு பரலோகம் கிடைத்திருக்கிறது. இப்ப புரியுதாண்டவரே. பரலோகத்திற்கு வந்து விட்டாய், சந்தோஷித்திரு, கவலைப்படாதே. புரிஞ்சாண்டவர் எனக்கு புரிஞ்சு. உங்களுக்கு புரிஞ்சா நான் விட இடத்த நீங்களும் விட்டுறாதீங்க.